வணக்கம். ஸ்ரீ. ஒருத்தர் வீட்டில் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் இல்லாமல் அந்த பூஜை முழுமையடையாது, நிறைவு பெறாது. அது இல்லாமல் யாருமே பூஜை பண்ணவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வெற்றிலையை எப்படி வைத்து பூஜை செய்தால் நாம் பூஜை செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு எளிய முறை தான். மிகப்பெரிய சூக்ஷ்மம் அதில் இருக்குங்க. என்ன காரணம்னா, அந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலை பறிச்சிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு கொண்டு வந்து வச்சுருவாங்க. முதல்ல கடையில் இருந்தோ இல்லை பறிச்சிட்டு வந்த பின்னாடியோ வெத்தலையை முதல்ல முன்னும் பின்னும் தொடச்சிடணும். முன்னாடியும் பின்னாடி நல்லா தொடச்ச பின்னாடி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்த பின்னாடி அதை லேசாக துணி வச்சு ஒத்தி எடுத்துட்டு 3 வெத்தலை வச்சிங்கன்னா 2 பாக்கு வைங்க. கொட்டைப்பாக்கு வைங்க, இல்லை ரோஜா பாக்கு வைங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்கு வைப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த புது பாக்கு தோலோடையே வைப்பாங்க. அந்த மாதிரியும் வைக்கலாம். கூட வைக்கும்போது 2 கல்கண்டு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? அந்த வெற்றிலையை வைக்கும்போது நீங்கள் நல்ல நேரத்தில் வைக்கணும். யமகண்ட வேலையாக இருக்கக்கூடாது. ஹோரை பார்த்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது வெற்றிலையை வைக்கும்போது உங்கள் வேலையானது தடையில்லாமல் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வெற்றிலையை வைக்கும் பொழுது காம்பு வாடி இருக்கக்கூடாது. காம்பு வாடி இருக்கக்கூடாது. கீழ்ப்பகுதியும் வாடி இருக்கக்கூடாது. கீழ்ப்பகுதியும் வாடி இருக்கக்கூடாது. காம்பு பகுதியும் வாடி இருக்கக்கூடாது. பின்னாடியும் சுத்தமாக இருக்கணும், முன்னாடியும் சுத்தமாக இருக்கணும். ஒரு புள்ளியோ கரும்புள்ளியோ ஓட்டையோ அல்லது அழுக்கு சம்மந்தப்பட்டதோ வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் வெற்றிலையை முதல்ல கழுவிக்கிங்க, கழுவிட்டு பூஜை ரூமில் வைங்கன்னு சொல்கிறது. இளம் வெற்றிலையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த வெற்றிலையில் இப்படி கோடுகளெல்லாம் இருக்கக்கூடாது. கோடு இந்த மாதிரி போட்ட கோடுகளெல்லாம் இருக்கக்கூடாது. பின்பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி கோடுகளோடு இருக்கக்கூடிய வெற்றிலையை நீங்கள் வைக்காதீங்க. அதே போல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது வெற்றிலை. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வாடிய வெற்றிலையை வைக்கக்கூடாது. காம்பு, இந்த ஓட்டை, இந்த மாதிரி சுருங்கி போன மாதிரி வாடி வதங்கி இருக்கக்கூடிய வெற்றிலையை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. பூஜைக்கு வைக்கவும் கூடாது. உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யாதீங்க. அதே போல் வெற்றிலையானது இப்படி மடங்கி இருக்கக்கூடாது. தெரியுதுங்களா? மடங்கி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது, தெரியுதுங்களா? அப்படி உங்களால் இருந்து எடுக்க முடிஞ்சதுன்னு இப்படி எடுத்து விட்டு பாருங்கள். இல்லை மறுபடியும் அப்படி தான் இருக்குன்னா அந்த வெற்றிலையை வீணாக போனாலும் பரவாயில்லன்னு எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை நீங்கள் சளி பிடிச்சிருக்கு, ஒரு கஷ்டமாக இருக்குது, உடம்பு ஒரு அசதியாக இருக்குன்னா இந்த வெற்றிலையை 4-3 கிள்ளி போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். மருத்துவத்துக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது சுத்தமான நல்ல வெற்றிலையை, மாசு மறு இல்லாத வெற்றிலையை வைத்து பூஜை செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது எத்தனை பணம் வந்தாலும் இந்த மாதிரி வெத்தலையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணினீங்கன்னா பணம் காசு கையில் தங்காது. வர்றது அப்படியே மிச்சம் ஆகாமல் செலவாயிடும் எல்லாமே. அதே மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க. இந்த நேர்கோடு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய கோடு கிழிஞ்சிருக்கும், இல்லை ஓட்டை விழுந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் வைக்கக்கூடாது. பொதுவாக சொல்லணும்னா வெற்றிலை சுத்தமாக இருக்கணும். பார்த்தா நல்லா இருக்கணும் வெற்றிலையை பார்த்தா. அதே போல் வெற்றிலையை வைக்கும் பொழுது காம்பு பகுதியானது சுவாமியை படம் இருக்கு இல்லைங்களா? சுவாமி வச்சுருப்பீங்க இல்லையா? சுவாமியை பார்த்து காம்பு இருக்கணும். கீழ்ப்பகுதி இப்படி சுவாமியை பார்த்து காம்பு பகுதி மேலே இருக்கணும், நுனிப்பகுதி கீழ் நோக்கி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெற்றிலை வச்சு 3 வெத்தலைன்னா 2 பாக்கு 2 கல்கண்டு வைங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் பூஜை பண்ணும்போது வெற்றிலையை நீங்கள் எதற்காக வச்சிங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வெற்றிலையில் நிறைய வகை இருக்குது.
முடிந்தவரை காரமான வெற்றிலையை வைக்காமல் காரம் குறைவாக இருக்கக்கூடிய வெற்றிலையை வையுங்களேன். அதாவது சில நேரத்தில் வெற்றிலையோட மிளகு போட்டு சாப்பிடலாம், கிராம்பு போட்டு சாப்பிடுவாங்க, ஜாதிக்காய் போட்டு சாப்பிடுவாங்க. எந்த விதமான உடல் தொந்தரவு இருந்தாலும் கூட அது பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சில நேரத்தில் நாம் அம்பாளுக்கும் 2 குறுமிளகு, 2 மிளகு, 2 கல்கண்டு, முடிஞ்சால் ஜாதிக்காய் கொஞ்சம், 3 வெத்தலை, 2 பாக்கு வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். அந்த வெற்றிலையுடைய பலன் எதற்காக நீங்கள் வச்சிங்களோ அந்த பலன் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. ஆனால் நீங்கள் வச்சது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இது ஒரு மறைமுகமான ஒரு விஷயம். அனுபவிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வெத்தலை பாக்கு வச்சா இப்படியெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த நிமிஷம் அன்னைக்கு நீங்கள் வச்சு பூஜை பண்ணீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கோ அல்லது மறுநாளோ கண்டிப்பாக தெரியும். ஆனால் வெற்றிலை வாடி இருக்கக்கூடாது, கீழே வச்ச வெத்தலையை பயன்படுத்தக்கூடாது. வெத்தலை ஒரு இடத்துல தான் இருக்கணும். பூஜை அறையில் வாடின வெத்தலை இருந்தால் உடனே அதை எடுத்து போட்டுருங்க. எந்த விதமான வெத்தலையில் எந்த விதமான ஒரு புள்ளியோ ஓட்டா எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல வெற்றிலையை பயன்படுத்தி அம்பாள்கிட்ட அருள் வாங்கிக்கோங்க. அம்பாளோட கடைக்கண் பார்வை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரெடியாக இருங்க அம்மாட்ட வரம் வாங்கிறதுக்கு. வெற்றிலையின் மூலமாக வெற்றியை தேடித்தரக்கூடிய வெற்றிலையின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸ்வயனம்.